நினச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு ஆக்சிடெண்ட் தாங்க இங்கே நடந்திருக்கு. அகமதாபாத்தில் கிட்டத்தட்ட 241 பேர். அது இல்லாமல் அங்கே உள்ள மெடிக்கல் ஸ்டூடெண்ட் எத்தனை ஆசைகளோடவும் கனவுகளோட நான் லண்டன் போகணும், என்னோடய ஒய்ஃப் கூட லண்டன் போகணும், ஃபஸ்ட் டைம் வந்து லண்டன் போகிறேன், என்னோடய குழந்தைங்களோட லண்டன் போகிறேன், நான் வந்து லண்டனில் போயிட்டு படிக்க போகிறேன், அங்கே போயிட்டு எப்படிலாம் ஃபஸ்ட் டைம், அதாவது ஃப்ளைட்டில் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறவங்க, நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட்டில் போகிறேன், அதுவும் லண்டன் போகிறேன் அப்படின்ற ஒரு ஆசையோடு போகிறவங்க, அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து லண்டன் இப்படிலாம் இருந்தது இப்படிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ்கிட்டையும் அங்கே உள்ள தாத்தா பாட்டிகிட்டையும் சொல்கிறதுக்கான ஏங்கிட்டு அந்த குழந்தைகள் இங்கே இருக்கிற இயக்கத்தோடு இருக்கிற அந்த தாத்தா பாட்டிகள் அவங்களோட கனவுலாம் என்ன ஆச்சு, அந்த ஒரு செகண்டில் வந்து நாசமாக போச்சு. நம்ம இப்போதைக்கு நம்ம ஆறுதல் சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி இதுலேருந்து எப்படி மீண்டு வரப்போகுது அப்படின்றது. கிட்டத்தட்ட ஒரு 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 கோடி ரூபாய் கொடுக்குறதா வந்து டாடா குழுமம் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் மிகப்பெரிய சொத்து அந்த குழந்தைங்க தான். அவங்களே போனதுக்கப்புறம் அந்த 1 கோடி